அடுத்ததாக சத்யஜோதி சாஸ்தா சபாவின் பக்தர்கள் விசுத்தி எனும் நிலையில் எருமேரி என்ற புண்ணிய திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தன்னை காண வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஸ்ரீ தர்ம சாஸ்தாவாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஐயப்பனை கண்டு தரிசித்தனர். விசுத்தி சக்கரத்தில் உரையும் யோகினியின் பெயர் தாகினி. அவள் உருவில் அங்கு வசிப்பவர் எருமேலி தர்மசாஸ்தா எனப்படும் ஸ்ரீ கிராத சாஸ்தா. ஐயப்ப சஹஸ்ரநாமத்தில் ஓம் தாகினாய நமக என்று வருகிறது. பேட்டைக்காரன் என்னும் திருக்கோலம். விசுத்தி சக்கரத்திற்கு உள்ள விசேஷமான குணம் என்னவென்றால், ஆக்யா சக்கரத்தில் மனம் லயம் அடையுமானால் அவன் பரிபூர்ணமான பிரம்மானந்த நிலையில் லயிக்கக்கூடிய நிலை ஏற்படும். விசுத்தி சக்கரத்தில் குண்டலினி நிலைக்கும் போது அப்போதுதான் அவனுடைய ஆன்மீக வாழ்வும் முழுமை பெறும், லௌகீக வாழ்வும் முழுமை பெறும். பெரும் பரிபூரணமான ஆன்மீக வாழ்வில் நிலைத்துவிட்டால் உலக வாழ்க்கை நடக்காது. அதனால்தான் சிவபெருமான் அரவத்தை கழுத்தில் அணிந்திருக்கிறார். அந்த ஒரு நிலையில் இருக்கும் ஸ்தலம்தான் எருமேலி. விசுத்தி சக்கரத்தை தாண்டினால்தான் ஆக்ஞா சக்கரம். ஆதலால் விசுத்தி சக்கரமாய் விளங்கும் எருமேலி கிராதசாஸ்தாவை வணங்கிய பிறகுதான் ஆக்ஞா சக்கரமாகிய சபரிமலையை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. அப்போதுதான் சபரிமலை யாத்திரை பூர்த்தியாகும். விசுத்தி ஸ்தானத்தில் நான், எனது, ஈகோ என்ற அகங்காரத்தை கொல்லக்கூடிய தகுதி ஏற்படும். ஒருவனுடைய ஆன்மீக பாதையில் தடைக்கற்களாக இருக்கக்கூடியது நான், எனது என்ற அகங்காரம். ஐயன் கையில் உள்ள கிராதசாஸ்தா கோலத்தில் உள்ள வில்லும் அம்பும் இவ்விரண்டையும் அழிக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஆதிசங்கர பகவத் பாதாள் என் மனம் போன்ற காட்டில் உள்ள கிராம குரோத மோக லோபங்களை அகற்றும் வேட்டைக்காரனாக நீ கையில் அம்பும் வில்லும் கொண்டு அவற்றை அழிக்க வேண்டும் என்பதாக வேண்டிக் கொள்கிறார். ஆகவே கிராதசாஸ்தாவை வணங்கிய பிறகு பெரிய பாதை வழியாக சபரிமலையை சென்று அடைய வேண்டும் என்பதும் மரபு. பேட்டை துள்ளலும் உடம்பில் கரி பூசி நான், எனது, ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாட்டை போக்கி ஈகோ என்னும் அகங்காரத்தை போக்கவே. அங்கு சுவாமி நின் அகத்தோம், ஐயப்பன் என் அகத்தோம், அதாவது ஐயப்பன் எனக்குள் இருக்கிறான், உனக்குள்ளும் இருக்கிறான் என்பதை விளக்குகிறது. பேட்டை துள்ளல் ஆலங்காடு பேட்டை, அம்பலப்புழா பேட்டை என்று இருக்கிறது. இன்றும் ஆலங்காடு பேட்டைதான் கடைசியில் நிகழும் பேட்டை துள்ளல். ஆலங்காடு பேட்டைக்கு உண்டான அம்படத்து மாளிகை கிராமத்தில் இன்றும் ஐயனின் வாளும் அம்பும் உள்ளதாம். மகிழ்ச்சியை வதம் செய்ய ஐயப்பன் அவதரித்துள்ளான் என்ற செய்தியை நாரத முனிவர் மகரிஷி மகிழ்ச்சியிடம் சொல்ல உடனே ஐயனை அழிக்க சேனைகளை அனுப்புகிறாள். அதே நேரத்தில் நாரத மகரிஷி ஐயப்பனிடம் வந்து, இப்படி ஜொலிக்க ஜொலிக்க இருப்பதால் உன்னை எதிரிகள் எளிதில் அடையாளம் கொண்டுள்ளனர் என்பதால் கண்களை கவரும் அழகு கொண்ட ஆனந்த சித்தன் தானும் கரியை பூசிக்கொண்டு பேட்டை துள்ளலில் கலந்து கொண்டதாகவும் ஒரு கதை உண்டு. சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம். விசுத்தி சக்கரத்தில் உரையும் ஸ்ரீ தர்மசாஸ்தா
வளமான வாழ்வருளும் ஸ்ரீகிராத சாஸ்தா விசுத்தி சக்கரத்தில் உறையும் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வளமான வாழ்வருளும் ஸ்ரீகிராத சாஸ்தா வில்லம்பு கொண்டவன் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வேட்டைக்காரன் திருக்கோலம் ஸ்ரீகிராத சாஸ்தா வில்லம்பு கொண்டவன் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வேட்டைக்காரன் திருக்கோலம் ஸ்ரீகிராத சாஸ்தா சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் அகங்காரம் அழிக்கும் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆன்மீக பாதைக்கு ஸ்ரீகிராத சாஸ்தா அகங்காரம் அழிக்கும் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆன்மீக பாதைக்கு ஸ்ரீகிராத சாஸ்தா பேட்டை துள்ளல் தத்துவம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா வேறுபாட்டினை நீக்கிடும் ஸ்ரீகிராத சாஸ்தா பேட்டை துள்ளல் தத்துவம் ஸ்ரீகிராத சாஸ்தா வேறுபாட்டினை நீக்கிடும் ஸ்ரீகிராத சாஸ்தா சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம்